தீபம் விளக்கேற்றும் எண்ணெய், ஒரு தெய்வீக அனுபவம். அன்புள்ள ரிஷப ராசி அன்பர்களே, வணக்கம். சுக்கிர பயிற்சி பலன்களை நாம் பார்க்க போகிறோம். ரிஷப ராசி அன்பர்களுக்கு இதுவரை தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் இருந்த சுக்கிர பகவான் 3ஆம் இடத்துக்கு செல்கிறார். குருவுடன் இணைகிறார். 3இல் குருவுடன் இணைகிறார். பெண்களால் பிரச்சனை. உத்தியோகம் செய்யும் இடத்தில் கவனமாக இருங்கள். பிறருடைய விஷயத்தில் தலை இடுவதை தவிர்த்தல் வேண்டும். பெண்களுக்கு வீண் பழி சொற்கள் வரலாம். தங்களின் புகழுக்கு களங்கம் உண்டாகும். தங்களை முன்னால் விட்டு பின்னால் பேசுவார்கள். ஆக ஏற்கனவே குரு 3இல் இருந்தாலே கலகம் என்போம். கடன் தொந்தரவு இருக்கும். அந்த குருவுடன் சுக்கிரனும் இணைவதால் சற்று கவனமாக இருங்கள். மற்றபடி உத்தியோகத்தில் பிறரால் முடிக்க முடியாத வேலைகளை சிறப்பாக செய்து புகழ் பெறுவீர்கள். உயர் அதிகாரி பாராட்டுவார். அதில் எந்த சந்தேகம் இல்லை. கலைத்துறை அன்பர்களுக்கு வாய்ப்புகள் சற்று குறையலாம். வெளிநாடு செல்ல ஆசைப்படுபவர்களுக்கு சற்று தடைகள் தாமதங்கள் உண்டாகலாம். சுக்கிரன் சம்பந்தப்பட்ட தொழில்கள், ஆடல் பாடல் நாட்டியம், வருமான குறைவு உண்டாகும். இருப்பதை வைத்து சமாளிக்க பழகிக் கொள்ளுதல் வேண்டும். அடுத்து சினிமா தயாரிப்பாளர்களுக்கு பல தயாரிப்புக்கு தேவையான பண முதலீடுகள் கிடைப்பதில், கடன் வாங்குவதில் சற்று தாமதங்கள் தங்களுக்கு உண்டாகலாம். ஆகவே தாங்கள் கவனமாக இருத்தல் வேண்டும். அடுத்து உத்தியோகத்தில் உழைப்பு அதிகம். உயர் அதிகாரியுடைய கண்டிப்புக்கு ஆளாவீர்கள். தொழில்துறை அன்பர்களுக்கு சுக்கிரன் சம்பந்தப்பட்ட தொழில்கள், அழகு சாதனங்களை விற்போர், ஃப்ரிட்ஜ், ஏசி போன்றவற்றை விற்போர் தொழிலில் சற்று சுணக்கம், மந்த நிலை உருவாகலாம். ஆகவே தொழிலில் கவனமாக இருங்கள். பண முதலீடுகள் செய்யும் போது கவனமாக இருக்க வேண்டும். ஏற்கனவே குரு 3இல் இருக்கிறார். பல விஷயங்களில் கவனம் தேவை. யாருக்கும் கடன் கொடுத்தல் கூடாது, வாங்குவதும் கூடாது. பணம் கடனாக கொடுத்தால் திரும்ப வாங்குவது, வசூல் செய்வது மிகவும் சிரமமாக இருக்கும். ஒருவேளை ஜாதகத்தில் பிறக்கும் போது சுக்கிரன் தங்களுக்கு கன்னியில் நீச்சமடைந்திருந்தால் உடல் நல குறைபாடுகள் உண்டாகலாம். உடலில் அதிருப்தி உண்டாகலாம். கணவன் மனைவி உறவு சற்று பாதிப்படையலாம். ஏனென்றால் ரிஷபராசி என்பவர்களுக்கு ராசிநாதன் சுக்கிரன். பியூட்டி பார்லர் நடத்துவோருக்கு பண வரவுகளில் சற்று சுணக்கம் உண்டாகலாம். ஆடம்பர செலவுகளை தவிர்த்தல் வேண்டும். ஐடி துறை அன்பர்களுக்கு நன்மைகள் பெருகும். ஐடி துறை சம்பந்தமாக சிலர் அயல் நாடுகள், வெளிநாடுகளுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மற்ற கிரகங்கள் சாதகமாக இருப்பதால் ஓரளவு நன்மை. சனி சாதகம், லாபஸ்தான சனி சாதகம் என்பதால் ஓரளவு நன்மைகள் உண்டு. சுக்கிர பகவான் அங்கு அமர்ந்து 7ஆம் பார்வையாக உங்களுடைய 9ஆம் இடமாகிய பாக்கியஸ்தானத்தை பார்ப்பதால் பாக்கியங்கள் பலப்படும். தந்தையாருக்கு உடல் நலக்குறைவு அனைத்தும் மறைந்து விடும். ஆகவே ரிஷபராசி அன்பர்கள் வரவு செலவில் கவனமாக இருங்கள். பெண்களிடம் அனுசரணையாக இருங்கள். இல்லாவிட்டால் உங்களுடைய புகழுக்கு களங்கம் ஏற்படும். சுக்கிரனால் பாதிப்பு அடைந்தவர்கள் நவ கிரகத்தில் உள்ள சுக்கிரனை வெள்ளிக்கிழமை சென்று வழிபடுங்கள். பெருமாள் கோயிலில் மகாலட்சுமி தாயாரை வழிபடுங்கள். நன்மைகள் நடைபெறும். தினமும் பகவத்கீதை சுந்தரகாண்டம் பாராயணம் செய்யுங்கள். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா.